நமச்சிவாய. ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசியில் போயிட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ். உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். கடகராசி அன்பர்களே, இது அற்புதமான யோகம். இதனால் வரையில் உங்கள் ராசியில் இருந்த சூரியன் 2ஆம் அதிபதி கடகத்தில் இருந்திருப்பார். அவர் இப்போ தனாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார், கேதுவோடு இணைகிறார். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். அப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன பரிகாரம்? திருப்பதி தரிசனம். ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக ஒரு திருப்பதி தரிசனம் இருக்கணும். அப்போ தான் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.